ஒரே மாதிரி உணவை சாப்பிட்டு வெறுத்து விட்டதா? நாங்கள் உங்களுக்கு புதுமையான ஒன்றை தருகின்றோம் என்று இன்ஸ்டாகிராமில் ஒரு கூட்டம் விளம்பரம் செய்தது. அதை நம்பிய மக்களும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு பேமெண்ட் கட்டிட்டு வரப்போற டெலிவரிக்காக ரொம்ப ஆவலோடு காத்திருந்தாங்க. பார்சலும் வந்து சேர்ந்துச்சு. அதில் ஒரு பாத்திரத்தில் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், நேத்தி வச்ச கறி குழம்பு, முந்தா நாள் வச்ச மீன் குழம்பு, ஊசி போன கருவாட்டு குழம்பு, இது எல்லாம் ஒன்றா கலக்கி இருந்துச்சு. கூடவே புதுமை, மாற்றம், தூய சக்தி அப்படின்ற ஒரு A4 காகிதமும் இணைக்கப்பட்டிருந்தது. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டு அரசியலின் நிலைப்பாடு. தேர்தலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என்று கூறுவதெல்லாம் மக்களை மடையர்களாக, கேணையர்களாக நினைக்கும் ஒவ்வொரு பச்சோந்தி அரசியல் சாக்கடைகளும் தன்னை தற்காத்துக் கொள்ள பயன்படுத்தும் வரிகள். உங்கள் கொள்கைக்கு நேர் எதிரானவர்களோடு பதவிக்காக, அதிகாரத்திற்காக, காசு கிடைக்கும் என்பதற்காக செய்யும் தேசித்தனத்திற்கெல்லாம் பெயர் அரசியலா? உங்கள் சுயலாபத்திற்காக செய்யும் கட்சி தாவல்களையும் சந்தர்ப்பவாத கூட்டணிகளையும் மக்கள் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டு வாயை பொத்திக் கொண்டு நிற்க வேண்டும் அல்லவா? தாவேகா ஒரு கொள்கை இல்லாத கட்சி, கோட்பாடு இல்லாத கட்சி என்று கதறியவர்கள் எல்லாம் இன்று ஆதவ அர்ஜுனாவின் புஷி ஆனந்தின் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்து கிடக்கின்றீர்களே. இதுதான் உங்கள் கட்சியின் கொள்கையா? இதுதான் கோட்பாடா? பாஜக ஈன்றெடுத்த பிள்ளை தாவேகா என்று சொல்லிவிட்டு இன்று அவர்களிடமே மந்திரி பதவி வாங்கிக் கொண்டு பள்ளிலித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இதற்கு பெயர் என்ன? ஆண்ட கட்சி, ஆள துடிக்கும் கட்சி, உதிரி கட்சி, லெட்டர்பேடு கட்சி வரை ஒரு கட்சி வெற்றி பெற்று விட்டது என்றவுடன் இத்தனை நாட்கள் பேசி வந்த கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்களை எல்லாம் மறந்துவிட்டு அவர்களுக்கு கால் பிடித்து வாழ அண்டி பிழைப்பதற்கு தயாராகின்றீர்கள் என்று சொன்னால், இத்தனை காலம் உங்களை நம்பியிருந்த மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும் வெகுமானம் இதுதானா? மற்றொரு பக்கத்தில் யார் வந்தாலும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம் என்று கதவை திறந்து வைத்திருக்கிறது தாவேகா. நாட்டில் இருக்கக்கூடிய கடைந்தெடுத்த திருடர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து நான் திருட்டை ஒழித்து விடுவேன் என்று கூறுவது போன்றிருக்கிறது இவைகளெல்லாம். இன்னும் இன்றைய அரசியல் குறித்து எவ்வளவோ அடுக்கிக் கொண்டே போகலாம். பணம், பதவி, அதிகாரம் என்பது மட்டுமே அரசியல் கட்சிகளின் நோக்கமாக இருக்கிறது. கொள்கை, கோட்பாடுகள் என்று பேசியதெல்லாம் மக்களை மூளை சலவை செய்ய வேண்டும் என்பதற்காக பயன்படுத்திய யுக்திகளாக தான் இருந்திருக்கிறது. மக்களை பற்றிய அக்கறையோ, மக்கள் நலம் சார்ந்த சிந்தனையோ இங்கு யாருக்குமே இல்லை. நீங்கள் கேட்கலாம், இதற்கு என்னதான் தீர்வு? நீங்களும் பல ஆண்டுகளாக பேசிக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள், என்ன மாற்றம் வந்தது என்று நீங்கள் நினைப்பதை என்னால் உணர முடிகின்றது. என் அன்பு தமிழ்ச் சொந்தங்களே, மாற்றம் என்று நாம் நம்பியதெல்லாம் வெறும் ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறது. இனிமேலும் இந்த நிலைமை நீடிப்பதற்கு நாம் அனுமதிக்க முடியாது. உன்னை சுற்றி ஏதாவது ஒரு தவறு நடக்கின்றது என்று சொன்னால் அந்த தவறை தட்டி கேட்பதற்கு யாரோ ஒருவன் வருவான் என்று காத்துக் கொண்டிருக்காதே. அந்த தவறுக்கு எதிராக குரல் எழுப்பும் முதல் மனிதனாக நீ இரு என்று கூறுகிறது அறத்தமிழன் பேரியக்கம். உன்னை சுற்றிலும் எந்த தலைவர்களும் சரியாக இல்லை என்று சொன்னால் வேறொரு தலைவன் வந்து உனக்கு தலைமை தாங்குவான் என்று காத்துக் கொண்டிருக்காதே. உனக்கான தலைமையாக, உன் சமூகத்திற்கான தலைமையாக நீயே உன்னை உயர்த்திக்கொள் என்று கூறுகிறது அறத்தமிழன் பேரியக்கம். அந்த விதத்தில் மிக விரைவில் அரசியல் கட்சியாக அறிவிக்கப்படவிருக்கிறது அறத்தமிழன் பேரியக்கம். அறநெறியோடு கூடிய வாழ்வியலும் அரசியலும் என்ற கோட்பாட்டை முன்வைத்து அறத்தமிழன் பேரியக்கம் அரசியல் கட்சியாக அறிவிக்கப்படவிருக்கிறது. இந்த சமூகத்தில் நடக்கும் அவலங்களை பார்த்து மனம் வருந்தி கொந்தளித்து குமுறி கொண்டிருக்கக்கூடிய உண்மையான சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட அன்பு உறவுகளை, ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய லட்சோபலட்ச அன்பு உறவுகளை, வாருங்கள் நமக்கான அரசியலை நாமே உருவாக்குவோம். அது அறத்தோடு கூடியதாக, அறிவார்ந்த சிந்தனை கொண்டதாக, எதிர்கால தலைமுறையினரின் நலனை மனதில் கொண்டு எழுச்சி மிகு ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவோம். மிக விரைவில் திருச்சியில் சந்திப்போம். அறிவிப்பு வரும், காத்திருங்கள்.